வணக்கம் சார்களே, ரீசெண்டாக விசித்திரமான ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் கிடச்சிது. அதாவது விஷுவலி சேலஞ்சு யூஸ் பண்ணுற டேசி பிளேயர். இந்த டேசி பிளேயர் ஆன்லைனில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் விஷுவலி சேலஞ்சு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை படிக்கிறப்ப நானே ஆடி போயிட்டேங்க. பிடிஎஃப் ரீடரு அப் டு 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு. அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டை கார்டு ரீடர் மூலமாக இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷனு, கிட்டத்தட்ட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன், எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்க நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். முதல்ல இது அன்பாக்சிங் பண்ணி இந்த பாக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? இது அன்பாக்சிங்கை பார்த்தாலே நீங்களும் ஆடி போயிருவீங்க. என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு ஹரி டெக் தமிழ். அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் கிளிக் பண்ணி விட்டுருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, இந்த அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ப்ராடக்ட்லையுமே சும்மா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சி தான் நான் இதேமே அன்பாக்ஸ் பண்ணேன். பட் இது அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங்ஸே வேறங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கில் இப்போ அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா டேசி பிளேயர் கொடுத்துருக்காங்க. டேசி பிளேயரோட குவாலிட்டியே மெட்டீரியல் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பிளாஸ்டிக்காக இருந்தாலும் நல்ல பில்டு குவாலிட்டி வந்து சாலிடாக இருக்குது. விஷுவலி சேலஞ்ச் பர்சன் கீழே போட்டாலுமே உடையாத வகையில் தான் பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 to 15 பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன்லாம் நல்லா கஸ்டமைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ஓடிஜி கேபிள், அதாவது டைப் சி டு 3.5mm கன்வெர்ட்டர் ஜாக் நம்ம பார்த்துருப்போம். பட் இது வந்து டைப் சி டு கார்ட் ரீடர்லாம் மாட்டி நம்ம ஏதாச்சும் காப்பி பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டைப்பில் உள்ள இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் பாக்ஸில் கூட இயர்ஃபோன் மிஸ்ஸிங், சார்ஜரே மிஸ்ஸிங் ஆகுப்போ இப்போ இவங்க இயர்ஃபோன்லாம் கவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 3 வாட்டா 5 வாட்டாலாம் சொல்ல முடியாது, சார்ஜரோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அது மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோனுக்குள்ள எந்த குவாலிட்டி கொடுத்துருப்பாங்களோ அதே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உண்மையில குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் விஷுவலி சேலஞ்ச் பர்சன் கழுத்தில் மாட்டு போகிறதுக்கான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அது பார்க்குறக்கே கொஞ்சம் நாய் சங்கிலி மாதிரி இருக்குது. பட் இதுதான் பிரச்சனை இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க அவங்க கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக. ஓகேங்களா? கண்டிப்பாக உண்மையிலே அன்பாக்சிங்கை குறைய சொல்ல முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பில்ட் அண்ட் டிசைன்லாம் சும்மா வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம ஃபோனில் பார்க்குற மாதிரி இதுலையுமே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு ஸ்லாட்டை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. கார்டு ரீடரில் கொடுத்துருக்காங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி கார்டு ரீடர் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார்ஜர் பின் ஒன்று. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 to 15 அந்த பட்டனும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் ஒரு தரமான ப்ராடக்ட். நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட இப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியாது. என்னடா ஹரி இன்க்ளூட் பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த விதமான பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. என் நண்பனுக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டை என் நண்பன் மூலமாக நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? உண்மையிலே சொல்ல போனால் பில்டு குவாலிட்டி வந்து சாலிடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 பட்டனில் கஸ்டமைசேஷன் இருக்குது. என்னென்ன கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறேன். அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் போன தடவை கொடுத்த டேசி பிளேயருக்கு இது அப்கிரேடாக டவுன் கிரேடானு எனக்கு தெரியலங்க. ஏன்னா போன தடவை கொடுத்த டேசி பிளேயரில் பார்த்தீங்கன்னா 1 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிவ்யூக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு ஹரி டெக் தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.